வெள்ளிக்கிழமை சிலுவை அன்பும் பாதுகாப்பும் பெற ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மீட்கும்படி உம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்த அந்த பெரிய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சிலுவை நிழலில் நாங்கள் ஒதுங்குகிறோம். சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரியும். அவர் அடித்தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி எங்கள் சரீர மற்றும் மன வியாதிகளிலிருந்து எங்களுக்கு பூரண விடுதலையை தாரும். இன்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை முன்னால் செல்லட்டும். ஆபத்துக்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் சமாதானத்தையும் ஒருமனப்பாட்டையும் கட்டளையிடும். எங்களை எதிர்த்து நிற்கும் போராட்டங்களை உம்முடைய சிலுவை வல்லமையால் தகர்த்தெறியும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமம் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய வாக்குத்தத்தம்: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாக, அதாவது அவருக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்தபோதும் தேவன் நம்மை தண்டிக்க நினைக்காமல் நம்மை மீட்க தன் குமாரனை அனுப்பினார். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு சிலுவை மரணமே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு இன்றைய ஜெபத்தை பகிருங்கள். அவர்களின் வாழ்வில் தேவன் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். மறக்காமல் டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான ஜெபங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.